சரி, நம்ம வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் வாசித்ததான இந்த வேத பகுதியில் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்கிறாரா? பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் சோர்ந்து போகிறார்கள்? ஏன் சத்துவமே இல்லாம போகிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அங்க ஒரு காரணமும் அவனுக்குள்ள சொல்லப்படலை. ஆமீன். கவனிங்க, கொஞ்ச நேரம், நமக்கு ரொம்ப சுருக்கமான டைம் இருக்கிறது. நான் ஒரே ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் அப்படி முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் நம்ம எடுக்க முடியாது. அங்க சொல்ற இளைஞர் கூட இளைப்படைந்து சோர்ந்து போவார். சொல்லுங்க, வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. சோர்ந்து போவார்கள். வாலிபர் கூட இடறி விழுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இளைஞர் அப்படிங்கும்போது நல்ல ஒரு 30 வயது இல்லையா, 30-35 வயசு இளைஞர்கள் கொஞ்சம் தம் கட்டி நிற்பாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும். ஆனா அவங்க கூட இளைப்படைந்து களைப்படைந்து சோர்ந்து போய் விழுந்து விடுவார்கள். வாலிப பிள்ளைகள் கூட இடறி என்ன செய்வார்களாம்? விழுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 31 சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவங்களுக்கு இளைப்பு வராது, நடந்தாலும் சோர்ந்து போகாது. ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா ஓடுனா இளைக்கும், நடந்தா சோர்வு வரலாம். ஆனா அதை விட ஒண்ணு இருக்குது. என்ன தெரியுமா? இந்த காத்திருக்கிற அனுபவம் இருக்குல்ல. எனக்கெல்லாம் பஸ்ஸில் எவ்வளோ நேரம் போனாலும் அல்லது ட்ரெயினில் எவ்வளோ நேரம் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண முன்னாடி நம்ம படுற பாடு இருக்கே. எதுக்கு? ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்குதல் என்பது தான் ரொம்ப கடினமான ஒரு காரியம். என்னையை பொறுத்தளவு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. காத்திருக்க அந்த வெயிட்டிங் இருக்குதே, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எத்தனை மணி நேரம்னாலும் பிரயாணம் போயிடுவோம். ஆனால் ஒரு அரை மணி நேரம் காத்திருக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இங்கே சொல்றாரு, காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் அப்படிங்கிறது. காத்திருக்கும் போது ஒரு புது பலன் வருது அப்படிங்கிற. ஆமென். உண்மையா? காத்திருக்கும் போது எப்படி பலன் வருது? காத்திருக்கும் போது என்னைய பொறுத்தளவு பலன் எல்லாம் போயிடுது. என்னைய பொறுத்தளவுக்கு நான் போய் அந்த பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் போது இன்னொரு 1/4 மணி நேரம் சென்னைதான் வரும்னா அதுக்குள்ள ஒரு 20 கொட்டாய் வந்துடும். பார்த்துக்க, 1/4 மணி நேரம் நிற்க முன்னாடி இடுப்பெல்லாம் வலிக்கும். பார்த்துக்குங்க, எங்கடா உட்காருவோன்னு இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்ல உட்கார்றதுக்கும் இடம் இருக்காது. காத்திருக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஆனா இங்க அந்த காத்திருக்குதல் அப்படிங்கிறத பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு தான் புது பலன். ஆமென். அப்படின்னா காத்திருக்குதல்னு இங்கே போட்டிருக்குது. இந்த நம்முடைய பைபிள்ல காத்திருக்குதல்னு இருக்குது. மற்ற மொழிபெயர்ப்புகளை எடுத்து படிக்கும் போது அங்க காத்திருப்புங்கிற வார்த்தை இல்லை. ஆமென். உங்ககிட்ட வேற மொழிபெயர்ப்பு இருக்குதா? கையில் வச்சிருக்கீங்களா? ERV அல்லது RC பைபிள் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? வாசிங்க பார்க்கலாம்.
ஆனால் ஆனா கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் ஆ, புதிய சிறகுகள் முளைக்கின்ற கழுகுகளைப் போல ஆ, மீண்டும் பலம் பெறுகின்றனர். ஆ, இந்த ஜனங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். ஆ. இந்த ஜனங்கள் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். எப்படி போட்டிருக்குதுங்க? என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தரை நம்புகிற கர்த்தரை நம்புகிற ERV-யா? ERV-ல ஆர்சி பைபிள், தமிழ் பைபிள், பியூர் தமிழ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படைய மாட்டார்கள், நடந்து செல்லுவர் சோர்வடைய மாட்டார்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? முதல்ல வாசிச்சது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தருக்கு காத்திருக்கிறது. இல்ல, நம்ம பைபிள் இல்ல, இதுல ஆர்சி ERV-ல கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள். ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் மேல், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள். ரெண்டு ஒண்ணுதான். ஆனா நமக்கு இப்படி போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குது? கர்த்தருக்கு காத்திருப்பது. காத்திருக்கிறவர்களோ. இதனுடைய தாற்பயமே வேறையா இருக்குது. இது மொழிபெயர்ப்பினுடையதான 1க்கு 2 மொழிபெயர்ப்புகளை நம்ம பார்க்கும்போது அதனுடைய ஒரிஜினல் காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார்கள். இங்க தமிழ்லாம் நமக்கு நம்பிக்கைன்னு இருக்குது. நமக்கு புரியும்படி அப்படின்னா கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். the faith. இங்க காத்திருப்புங்கிறதுக்கும் ஃபெய்த் விசுவாசத்துக்கும் ரொம்ப தூரமான என்னது தொடர்புல இருக்கு. ஆனா இங்க காத்திருக்குதல் அப்படின்னா எதுல காத்திருக்குதல்? பல பேர் இதை எப்படி சொல்றாங்கன்னா, ஜெபத்துல காத்துருங்க, ஜெபத்துல காத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெபம் பண்ணுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தேவை. என்ன தேவை? விசுவாசம். உங்களுக்கு விசுவாசம் இல்லாட்டி உங்களால ஜெபிக்கவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் ஜெபமே இல்லைன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபிக்கவே ஏன் முடியல? தேவ சமூகத்துல போய் உட்காரவே முடியல. ஜெபம் தேவனோடு கொண்டுள்ள தொடர்பு, அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் நிறைய பேருக்கு இல்லாத ஒரு பெரும் சோர்வு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீங்க மேல வாசிங்க, 29 வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தேவனாகிய கர்த்தர், அதுக்கு மேல உள்ள வசனத்துல அவர் சோர்ந்து போகிறதே கிடையாது, அவர் இளைப்படைவதே கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அனாதி தேவன் சோர்ந்து போகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். சோர்வே இல்லாத தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். அப்படின்னா எப்ப பலன் கொடுக்கிறார்னா, தான் மேல நம்பிக்கை வைக்கிறவனுக்கு, விசுவாசம் வைக்கிறவனுக்கு, தன்னை விசுவாசிக்கிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறாரு? பலன் கொடுக்கிறார். எதுக்கு பலன் கொடுக்கிறாரு? அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவரோட. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்னமோ செய்வாங்க. வானத்தை வில்லாக வளைப்பார்கள். அவங்க பேசுறத பார்த்தா அப்படியே பயங்கரமானதா இருக்கும். கற்பனையெல்லாம் பயங்கரமா இருக்கும். என்ன இவ்வளவு திறமையான ஆளுகளா இருக்கிறாங்களே. படிப்புல இருந்து, வேலையில இருந்து, ஒரு காரியத்தை செய்யறதுல இருந்து எல்லாம் திறமை. ஆனா தேவ சமூகத்துக்கு போய் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுன்னு சொன்னா ஒரே சோர்வு. 30வது வசனம் சொல்லுது, இளைஞர் இளைப்படைந்து களைப்படைந்து சோர்வடைந்து விழுகிற நிலைமைக்கு, இடறி விழுகிற மாதிரி. எங்க தேவ சமூகத்துக்கு போகும்போது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துல பயங்கரமான வேலையெல்லாம் செய்யலாம், அப்படியே சோர்ந்து போகாம 24 மணி நேரமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். நீ தேவ சமூகத்துல போய் உட்காரணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீ உட்கார்ந்தாத்தேன்
உனக்கு சோர்வு வர்றதை பார்த்தா போய் உக்காந்த ஸ்பாட்ல வாயே கொள்ளாது, இவ்வளவு பெரிய உருண்டையை உள்ள துணிச்சிடலாம், அவ்வளவு பெரிய கொட்டாய் வரும். பாத்துங்க, வருதா? அதனாலதான் பஸ் நாங்க ஜெபம் பண்ணவே போறதே கிடையாது. முழங்கால முடக்குனா தானே பிரச்சனை. சில பேருக்கு பைபிளை திறந்துட்டா எங்கிருந்துதே தூக்கம் வருமோ தெரியல, அப்படிதான் வந்து ரோராட்டுது. ஆமென். ஆட்டுதா? உள்ள பலன் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். என்னதுல இல்ல? சரீரத்துல இருக்குது. தறிய பிடிச்சோம்னா 5 சேலை முடிக்காம நிப்பாட்டுறது கிடையாது. அதெல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். இந்த பலனை போல ஆவிக்குரிய பலன் தான் நம்மளை தேவனுக்கு முன்பதாக நிறுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. இளைஞரா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம், தேவ சமூகத்தில் போய் உக்காரணும்னா நமக்கு முதல்ல விசுவாசம் தேவை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் மேல ஒரு நம்பிக்கை தேவை. நான் ஜெபம் பண்ணா அவர் கேட்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நம்பிக்கை இல்லாம ஜெபம் பண்ணவே முடியாது. தேவ சமூகத்தில் உட்காரவே, நீங்க தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா வொர்ஷிப் பண்ணி ஆண்டவரை ஆராதிச்சு நீங்க துதிச்சு ஜெபம் பண்ணி எந்திச்சு பாருங்க, உங்களுக்கு சோர்வு வருதான்னு பார்த்துருவோம், உங்களுக்கு பலவீனம் வருதான்னு பார்த்துரும். நான் சொல்றது சரீர பிரகாரமான பலவீனத்தை சொல்லலை, ஆவியில ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஐயோ என்ன செய்ய போறோன்னு மலப்பு வருதுல. ஏன் வருது? ஒரு சின்ன போராட்டம் வந்த உடனே, சின்ன பிரச்சனை வந்த உடனே பயம், பயங்கரமான பயம், திகிலு. அதை எதிர்த்து நிற்க என்ன இல்லை? பலன் இல்லை. அந்த விஷயத்தை இங்கே ஆண்டவர் சொல்றாரு. இளைஞராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், அது எவராக இருக்கலாம், அவங்கெல்லாம் இளைப்படைந்து களைப்படைந்து சோர்ந்து போய் இடறி விழுந்து கிடக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ள என் சமூகத்தில் உக்காடுறதுக்கான விசுவாசமும் இல்லை. உக்காந்தா தானே பலன் வரும். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மார்த்தாள் அத்தனை பேருக்கும் ஒத்தையில உட்காந்து சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமென். எத்தனை பேருக்கு ஒத்தையில உட்காந்து போடுறான்? ஏசுநாதரோட சேர்த்து 13 பேர் வந்திருக்கிறாங்க. வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? அட்லீஸ்ட் இதுக்கு மேலே சொந்த பந்தமோ இல்லை கூட்டமாக வந்துருந்து நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால் அவரை ஏசுநாதரை பார்க்க வந்தவங்க கூட்டம் தெரியல, விடுங்க. 16 பேருக்கு நீங்கள் சிங்கிளா நைட் சாப்பாடு ரெடி பண்ணுறதுன்னா கஷ்டம் தானே. அவ போட்டுட்டு மல்லு கட்டி என்ன செய்றா? மூத்தவ அவ தான். யாரு? மார்த்தாள். ஆனா செஞ்சு முடிச்சுட்டு களைப்படைந்து இளைப்படைந்து, ஏன் ஆண்டவரே என்னைய ஒத்தையில வேலை செய் அப்படின்னு சொன்னா இல்லையா, நம்ம பார்த்தோம். அவளுக்கு என்ன வந்ததுன்னா, சரீர பிரகாரமான வேலை செய்த போது அவ செஞ்சு முடிச்சுட்டே வந்து என்னைய ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாலே, ஏன் இப்படி அப்படின்னு கேட்டா. ஆனா தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு அவளுக்கு பலனே இல்லை. ஆனா இவ வந்ததுல இருந்து தேவ சமூகத்தில் உட்காந்து, அப்படின்னா உட்கார்றதுக்கு என்ன பலன் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன், நடக்கிறது எல்லாம், வர வேண்டியதெல்லாம், செய்ய வேண்டியதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி ஒரு தெம்பு வருது பார்த்தீங்களா, அதுதான் பலன். வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இப்படி உட்கார்ந்துருக்கேன்னு அவ கோளாறு சொல்றான். அதெல்லாம் மனசுல வந்தாலும் தேவ சமூகத்தில் எல்லா சிந்தனையும் மேற்கொண்டு, எனக்கு ஆண்டவர் பாதம் போதும், அவர் வந்தா போதும், அவர் சமூகத்தில் இருந்தா போதுங்கிற ஒரு 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 கான்ஃபிடென்ட் வருது பார்த்தீங்களா, ஒரு நினைவு வருது பார்த்தீங்களா, அதுதான் ஆவிக்குரிய பலன். ஹல்லேலூயா. ஏகப்பட்ட, நீங்க போய் பாருங்களேன், உங்களுக்கு நான் ரியலா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க. ஜபம் பண்ண உட்கார்ந்த உடனே எக்கா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். பக்கத்து வீட்டுக்காரி வந்துடும். அவ்வளவு நேரம் வர மாட்டேன். இல்லை நேற்று உங்களை பார்க்க வந்தேன் பாருங்க, நீங்கள் நேற்று அங்கே போயிட்டீங்க, அதை இப்போ வந்தேன்பாங்க. சொல்லுங்க அப்படின்னா ஒரு கதையை அளந்து விடுவாங்க. 1 மணி நேரம் போயிடும். ஜெப சிந்தையும் போயிடும், ஜெப நேரமும் போயிடும்.
எதுக்கு தெரியுமா? பிசாசுக்கு பிடிக்காதது என்னன்னா, தேவனோடு நீ போய் சேரக்கூடாது, தேவனோடு உறவாடக்கூடாது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகக்கூடாது. சரி, அடுத்தவங்க யாரும் வரக்கூடாதுன்னு வெளியிலேயே பூட்டு போட்டுட்டு உட்கார்ந்தாலும் நம்ம வெளியே போயிடுவோம். எங்கே வெளியே போயிடுவோம்? கேட்ட விட்டு வெளியே. சிந்தனையில் ஐயோ அங்கே அதை சொல்லியிருக்கோம், இது இங்கே சொல்லியிருக்கோம், அது அப்படியாகும் இப்படியாகும்னு சொல்லி உலகத்தையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே பூட்டு போட்டு உட்காந்துருந்தாலும், இந்த செல்போனு தான் நொய் நொய்ன்றது அதையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டாலும் நம்ம மைண்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு பலன் இல்லை. உட்கார்ந்த உடனே அப்படியே பிரசன்ஸில் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறோங்கிற உணர்வு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணா மனசை ஒருமுகப்படுத்தவே 3/4 மணி நேரமாக கடந்துருது. இருக்கா? நல்லா அப்படி போராடி இருக்கேன் பல காலங்கள் முன்பு. நான் என்ன சொன்ன, விசுவாசிகளாக இருக்கும்போது போய் உக்காந்து நல்லா பாடி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையில் பேசி எல்லாத்தையும் மறந்து அப்படி பிரசன்ஸுக்குள்ளே வர்றம்போது மணி 50 நிமிஷம் ஆகிடும். 1 மணி நேரம் ஜெபத்தில் 50 நிமிஷம் போச்சுன்னா வேறு என்ன இருக்குது? 10 நிமிஷம். அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு ஜெபம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், வேற வழி இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னன்னாகும், நம்முடைய சிந்தனை, நம்முடையதான காரியங்களை எல்லாம், அந்த சிந்தனை எல்லாம் போராடி அந்த ஒருமுகத்தை கொண்டு வர்றதுக்கே நமக்கு அவ்வளவு பலன் என்ன செய்ய வேண்டியிருக்குது? செலவழிக்க வேண்டியிருக்கு. அவ்வளவு போராட்டம் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் அந்த மரியாள் எதை பற்றியும் கவலைப்படாம சக்குன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாளா? அதுதான் விசுவாசம். அவர் வாயிலிருந்து வந்தனா சப்பாத்தி மட்டும் இல்லை, காக்காயை கொண்டு சப்பாத்தியையும் இறைச்சியையும் பஞ்சகாலத்தில் எலியாவுக்கு கொடுத்தவர். அவர் தேவையை அவர் சந்திக்க மாட்டாரா, எங்களுக்கும் சேர்ந்து சந்திப்பார்னு விசுவாசம். ஆமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசம் இல்லாமல் தேவ சமூகத்தில் உட்கார ஒருத்தனாலும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்க ஓடுனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்ன பண்ணினாலும் உங்களுக்கு இளைப்பு, களைப்பு, சோர்வு வராமல் இருக்கணும்னா நீ தேவ சமூகத்தில் விசுவாசத்தோட காத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு போதுமானவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர். எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. நம்ம என்னத்துக்கு நான் அவரோடு உறவாடி, அவரோடு பேசி, அவரோடு சஞ்சரித்து, அவர் சொல்ற லெவலுக்கு, அவர் எதிர்பார்க்கிற லெவலுக்கு நான் வந்தா எனக்குன்னு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற என் வாழ்க்கையில கட்டாயம் நடந்தே ஆகும். ஆமென் சொல்லுங்க. அந்த பலன் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. விசுவாசம் அப்படிங்கிறது லேசுப்பட்டது நினைக்காதீங்க. விசுவாசம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தங்களால் முடியாதது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறவங்க யாரு சொல்லுங்க பாப்போம். தங்களால் முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறவங்க யாரு சொல்லுங்க. பணத்தை கோடி கோடியாக வச்சிருக்கிறவன் என்ன வேணாலும் நான் என்ன செய்வேன்னு சொல்றோம். அதானே உண்மை. இன்னைக்கு நடக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன வேணும் என்னன்னாலும் செய்வோம். ஏன்னா அவ்வளவு பணம், பணத்தால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லைன்னு மனுஷன் நினைக்கிறான். சரிதானே? அவன் சாதிக்கவும், ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சா எதிர்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. நம்ம நடக்குது, நமக்கு தெரியும், பார்க்குறோம். இவன் ஜெயிச்சது 4 பேரா இருக்குது, ஆனால் ஆட்சி அமைச்சிடறான். எப்படின்னு பார்த்தா எதிர்கட்சியை பூரா விலை கொடுத்து என்ன செஞ்சிடறான், வாங்கி இவன் ஆட்சியை பிடிக்கிறான். பணம். அதானே உண்மை. அப்போ நான் அந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்கு பணம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்யலாம்னா, பரலோக ராஜ்யத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய மண்டலத்தில் சாதிக்கிறதுக்கு விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் தான் பரலோகத்தில் பணம். பரலோகத்தில் செல்லுபடியாகத்தக்கதான ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா.
நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, தேவ மகிமையவே பார்க்கிறதுக்கு என்ன வேணுமா? விசுவாசம். the faith. அப்ப ஆவிக்குரிய மண்டலத்துல ஆண்டவரிடத்துல நம்ம எதையாவது ஒண்ணு பெற்றுக்கொள்ளணும்னா என்ன வேணும்? விசுவாசம். ஆவிக்குரிய பணம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். இந்த உலகத்துல பணம் இருக்கிறவன் எதையும் சாதிக்கிறான். ஆவிக்குரிய மண்டலத்துல விசுவாசிக்கிறவன் எதையும் சாதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பார். அவர் உயிரோட வாழ்ந்த நாட்கள்ல ஒரு இடத்துக்கு போவார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100க்கு அதிபதியினுடைய மகன், அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ம் 22வது வசனம், 5:22. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறார், என் மக மரண அவஸ்தையா கிடக்கிறா, அவள் ஆரோக்கியம் அடையும்படி, அவள் சுகமடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும். அப்பொழுது பிழைப்பாள் என்று அவர் மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். போறது எங்க? யவீருடைய வீட்டுக்கு. அவன் மக ரொம்ப கஷ்டத்தோட மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கிறான், சின்ன பிள்ளை. அவளை சுகமாக்குவதற்காக அழைக்கிறான். யவீர் என்பவன் ஜெப ஆலய தலைவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவர் போய்கிட்டு இருக்காரு அந்த ஊருக்கு, அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. ஏகப்பட்ட கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்குது, அவரை நெருக்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த பகுதியில் ஒரு ஸ்திரீ, அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானதை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் கொஞ்சமாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தனக்குள்ளே சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆமென் சொல்லுங்களேன். அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் என்னன்னா, இவ்வளவு நடந்துருச்சு, என் சொத்தே போயிருச்சு, இனிமே நான் செத்துதான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த சாகிறதுக்கு இந்த கூட்டத்துக்குள்ள நெரிச்சல்ல போய் எப்படியாகிலும் இயேசுநாதருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டோம்னா நான் சுகம் ஆயிருவேன்னு அவளுக்குள்ள விசுவாசம் பொங்கி எழ ஆரம்பிச்சது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ முடிவு பண்ணா, இந்த மாதிரி பெரும்பாடு அப்படின்னா ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் கண்டினியூவா, சில பேருக்கு மாத கணக்கா, அவளுக்கு 12 வருஷமா போதும். என்ன பயங்கரம்னு பார்த்தீங்களா? 12 வருஷமா ஸ்திரீகளுக்குள்ளதான பிரச்சனை தொடர்ச்சியா இருந்தா அவ என்ன செய்வா? அவ எவ்வளவு நொந்து நூடுல்ஸா போயிருப்பா. அதை பத்தி வேதம் சொல்லுகிறது பெரும்பாடு, கொஞ்ச நெஞ்ச பாடு கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பெண்ணு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அந்த கஷ்டத்தோட எல்லாத்தையும் செலவழிச்சு முடிச்சுட்டு இப்போ ஒரு முடிவு எடுக்கிறா. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டன சுகம் ஆயிருவேன்னு ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள வந்தது. முயற்சி, அந்த விசுவாசம் செயல்பாடா என்ன செஞ்சது? மாறினது. கூட்டத்தோட அந்த பக்கம் வர்றாருன்னு கேட்ட உடனே அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து அடிச்சு, அப்படிப்பட்ட ஸ்திரீகள் வீட்டை விட்டு வெளியே வரப்படாதுன்னு ஒரு ரூல்ஸ் வேற யூதர்ல இருக்குது. அது தீட்டான பெண். தீட்டானவள் என்ன செய்யப்படாது? யாரை தொட்டாலும் தீட்டு. இப்ப இயேசுநாதரையே வந்து தொடுவேன்னு முடிவு பண்ணிட்டா. ஆமென் சொல்லுங்களேன். அதே மாதிரி வந்து தொட்ட உடனே என்னாச்சு? அங்க உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே அந்த நிமிஷமே உணர்ந்தாள். ஆமென் சொல்லுங்களேன். இப்பதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது.
ஆண்டவர் சொல்ற உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது, அவ்வளவு கூட்டம் ஒண்ணு உம்மை நெருக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கண்டு அதை பார்த்துக்கிட்டு யார் தொட்டதுன்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்றாரு? அவ்வளவு பேர் கூட்டம் அப்படி நெருக்கி பிதிக்கிட்டு இருக்கும் போது இனி என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னா என்ன அர்த்தம்? இது நியாயமான கேள்வி. அவங்க கேட்டது சரியான கேள்வியா கேட்க இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சீசர்கள் அவரை சொன்ன கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் என்ன செய்தார்? பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீ பயந்து, இன்னொரு இடத்துல லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவம் வித்தியாசமா எழுதியிருக்குது. வாசிங்க. 8ஆம் அதிகாரத்தில் 46. எப்படி என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். 45ல அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது நான் அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க கவனிச்சு பாருங்க, சுற்றிலும் எவ்வளவு கூட்டம் இருக்குது. திரளான கூட்டம் இயேசுவை என்ன செய்து நெருக்குது. நெருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமும் நடக்கல. அவரை ஒட்டி உரசி அவரை இடிச்சு எத்தனை பேர் தடவி பார்த்திருப்பானோ தெரியல. இயேசுநாதர் ஆசையில ஏன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கடந்த மாசத்துல அந்த நடிகரை பார்க்க போகணும்னு சொல்லி 46 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, செத்து போனாங்க. அவன் சொல்ற ஒரு பெண்ணு பேட்டி கொடுக்கறத பார்க்குறேன், நாங்கள் பார்க்கணும்னு போனோம், கடைசி வரைக்கும் பார்க்கல, பணமாக தான் என் பிள்ளை வந்தது அப்படின்னு சொன்னான். நானும் கூட போயிருந்தேன். என் மேலேயும் ஏறி மிதிச்சு பல பேர் போயிட்டாங்க. சோழி முடிஞ்சு வச்சுன்னு நினச்சேன், பிறகு கண்ணை திறந்துட்டேன்னு அந்த பொம்பளை சொல்கிறான். பிள்ளை செத்து போச்சு. கூட போனேன், பிள்ளை செத்து போச்சு. பார்த்தீங்களான்னா கடைசி வரைக்கும் பார்க்கல. அப்படி இந்த கூட்டத்தில் பார்க்க போய் செத்து போனவங்க உண்டு. இவரை பிடிச்சி என்ன இயேசுநாதரை பார்த்தாரா என்ன நினைப்பாங்க? தொட்டுனாலும் பார்க்கணும் அல்லது பக்கத்தில் போய் பார்க்கணும் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? என்ன இயேசுநாதர் நடிகரா? சிருஷ்டிகர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவரை தொட்டா சுகம். அவர் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா சுகம். அப்படிப்பட்டவரை பார்க்கணும் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? அப்படி நெருங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட ஒருத்தனுக்கும் சுகம் கிடைக்கல. ஆனா விசுவாசத்தோடு, கஷ்டத்தோடு, பலவீனத்தோடு, போராட்டத்தோடு, விசுவாசத்துல நிறைஞ்சு ஒருத்தி வர்றா. அத்தனை கூட்டத்துக்குள்ள வந்து லைட்டா வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டா, சுகம் உண்டாயிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை 1000 பேர் அவரை பின்பற்றினாலும், அவருக்கு கூட இருந்தாலும், நெருக்கினாலும், அவரோட ஒட்டி உரசினாலும், விசுவாசம் இல்லாட்டி பப்பு வேகாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் எதுக்கு இது எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? நீ நெருக்கிறது மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே எனக்கு வீட்டில் கூட்டு போய் சாப்பாடு போட்டவங்க எல்லாம் உண்டு, பாதத்தை கழுவுனவங்க உண்டு, என்னென்னமோ செஞ்சாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் இந்த ஸ்திரீ எதுவும் செய்யல, யாருக்கும் தெரியாம பின்னாடி கூடி வந்து அப்படி பைய என்ன செஞ்சா, தொட்ட. ஏன்னா இயேசுநாதர் தான் பரலோகம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவளுக்குள்ள பரலோகத்தினுடையதான பணம், விலை மதிக்க முடியாத விசுவாசம்ங்கிற பணம் இருக்குது. ரெண்டும் கனெக்ட் ஆனது பாருங்க. கப்புன்னு அற்புதம் நடந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசத்தோட அவ ஜெபம் பண்ணாளா? இயேசுநாதர் வந்து அந்த பெண் இயேசுநாதர் வந்து ஜெபம் பண்ணாளா? ஆண்டவரே நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு எப்படியாவது சுகம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாளா? சொல்லல. ஆண்டவருக்கு யாருன்னே தெரியாது. அப்படின்னா ஒரு ரகசியத்தை ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு காலையில் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு தெரியாமலே என்னிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள உன் விசுவாசம் போதும்டாங்கிறாரு.
ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா நமக்குள்ள விசுவாசம் பெருக்கெடுத்து, விசுவாசம் ஆண்டவர் மேல ஒரு அளவில்லாத நம்பிக்கை, அளவில்லாத விசுவாசம் பெருகிருச்சுன்னா, ஜெபமே பண்ணல, இயேசுநாதர் தகவலே போகல, இயேசுநாதர் கண்ணுக்கு முன்னாடியே வரல, ஆனா வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பதில் வந்துருச்சு, சுகம் வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு. அவ பார்த்து நடுங்கி நிற்கிறா, என்னடா கண்டுபிடிச்சிட்டாரேன்னு அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம வாசிச்சோம்ல லூக்கா 18 வாசிச்சோம்ல, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். சொல்லுங்க, தேவனுக்கு பயப்படாதவனும். அவனை குறித்து ஆவியானவர் எழுதுறாரு, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷன்னு மதிக்காதவன். இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை நீங்க கண்டிருக்கிறீங்களா? அந்த மனுஷன்கிட்ட போய் ஒரு பெண்ணு, ஒரு விதவை எனக்கு என்ன செய்யணும், நியாயம் செய்யணும் அப்படின்னு கேட்கிறா. அவனுடைய குணம் என்ன? மனுஷரை மதிக்க மாட்டான், தெய்வத்தையும் மதிக்க மாட்டான். அப்படியாப்பட்டவன்கிட்ட போய் எப்படி நியாயம் கேட்கறது? ஆனா அந்த ஒரு விதவை பெண்ணு, என் எதிராளி இப்படி பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் சொன்னாலாம். அவன் இத ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டான். மனுஷன், நல்ல மனுஷனே மதிக்க மாட்டான். இவன் ஒரு விதவை, எனக்கு தானே வேலைன்னு சொல்லிட்டு அவன் காதுலயே வாங்காம இருக்கான். ஆனா அவள் தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்குது வாசிங்க பார்க்கலாம். வெகு நாள் வரைக்கும் அவன், வெகு நாள் சொல்லுங்க, ரொம்ப நாளா அவனுக்கு என்னன்னு கேட்கற கூட மனசு இல்ல. ஆனா அந்த பொம்பளை வந்து என்ன செய்யறான்? தொந்தரவு செஞ்சு டெய்லி வந்து அவன் காதுலயே கேட்க மாட்டேங்கிறான். அந்த அதிபதி, அந்த பட்டணத்துல நியாயாதிபதி காது கொடுத்து என்னன்னு கேட்கல. ஆனா இவ சொல்றத சொல்லிக்கிட்டே இருக்கா. டெய்லி வந்து என்ன செய்யறான்? பார்த்துட்டு போறா. ரொம்ப நாளாச்சுன்னு அவளுக்கு சோர்வே வரல. ஒரு நாள் பார்த்து அந்த பொம்பளை தொல்லை தாங்க முடியலடா, என்னன்னு கேட்டு தொலைங்கடா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு நியாயத்தை என்ன செஞ்சுட்டான்? அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால், இவள் அடிக்கடி, நான் கூட தினசரின்னு சொல்லியிருந்தேன், தினசரின்னு சொல்லாம என்ன சொல்லப்பட்டிருக்கு? அடிக்கடி. ஒரு நாள்ல 4 தடவை வந்துருவா. அவளை காலையில் வந்துருவா, சாயந்தரம் வந்துருவா, மத்தியானம் வந்துருவா. இப்படியே வந்து டெய்லி எப்போ விசாரிப்பீங்க, எனக்கு பிரச்சனையா இருக்கு, எப்போ விசாரிப்பீங்க? அவன் காதுலயே வாங்க மாட்டேங்கிறான். ஆனா அடிக்கடி 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 தொந்தரவு செய்கிறவளா இருந்ததுனால இவ தொந்தரவு தாங்க முடியலடான்னு என்ன செஞ்சானா? நியாயம் செய்தான். கர்த்தர் ஏன் இதை எழுதி வச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? ஒரு நன்மை செய்யணுங்கிற மனசும் கிடையாது, கடவுளுக்கு பயப்படுகிற பயமும் கிடையாது, மனுஷனா மதிக்கணுங்கிறதே அவனுக்கு தெரியாத ஒரு மனுஷன்ட்ட ஒரு மனுஷி போய் நியாயத்தை பெறுவாளானால், நான் உன்னை உள்ளங்கையில வச்சு உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உனக்காக நன்மை செய்யும்படி என் கண்கள் விழித்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை கர்த்தர் எவ்வளவு மதிச்சு நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நீ என்கிட்ட வந்து ஜெபம் பண்றியான்னு கேட்கிறாரு. அதுக்குதான் இதுக்கு அடையாளம். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய நியாயாதிபதி எப்படிப்பட்டவர் சொல்லுங்களேன்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர். நான் அவ்வளவு இரக்கம் உள்ளவராய் இருக்கிறேன். அவன் மனுஷரையும் மதிக்க மாட்டேங்கிறான், எனக்கும் பயப்பட மாட்டேங்கிறான். ஒருத்தரை மதிக்காதவனை இலக பண்ணிட்டாளே. ஆமென் சொல்லுங்களேன். அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, நான் எடுத்த காரியத்தில் முடிக்கத்தான் செய்வேன், இவனை இலக பண்ணுவேன், இவனை தொந்தரவு செய்வேன், எனக்கு நான் நீதியை பெற்றுத்தேன் ஆவேன். அவளுக்குள்ள ஒரு கான்பிடண்டா, உறுதியா, இவன்ட்ட நான் அந்த பதில பெறாம போக மாட்டேன் அப்படின்னு இருந்தா, பெற்றுட்டு போயிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்தை முடிக்கும் போது, இந்த சம்பவத்தை முடிக்கும் போது ஆவியானவர் எப்படி எழுதியிருக்காருன்னு பாருங்க. 8, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று. சீக்கிரத்திலே
ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கு? மேல உள்ள வசனம். அந்தபடியே தேவனாகிய கர்த்தர் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சொல்லுங்க, சீக்கிரத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் சீக்கிரத்தில் செய்யறேங்கிறாரு. ஏன் தேவ சமூகத்துக்கு போக முடியலைங்கிறாரு? அவ முடியாதுன்னு சொல்லி இருந்த கல்லுல நார் உரிச்சிட்டான். நான் ஒண்ணு அப்படிப்பட்ட கல்லா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். சீக்கிரத்தில் உங்களுக்கு பதில் தர்றதுக்கு ரெடியா இருக்கிறவர்கிட்ட போய் சீக்கிரமா ஜெபம் பண்ணாம ஏன் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு கேட்கிறார். முதல் வசனத்தை வாசி பாருங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் சோர்வு வந்தது? அங்க முதல் சொல்ல சோர்ந்து போகாமல், அப்படித்தானே இருக்குது. கவனிங்க, ஏன் சோர்ந்து போகாமல் அப்படின்னு போட்டிருக்காருன்னா, விசுவாசம் இல்லாட்டி சோர்வு வரும். என்ன விசுவாசம்? கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் நான் கேட்டா அவர் கொடுப்பாருங்கிற விசுவாசம் இல்லாட்டி ஜெபிக்கிறதுல சோர்வு வரும். ஆமென். அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஒருத்தி இருந்தா அவன் இப்படிப்பட்டவன், இவ இப்படிப்பட்டவன், அவன் கண்டுக்கிடவே இல்லை. ஆனா காரியத்தை சாதிச்சுட்டான். ஆமென். நீ நானும் ஆண்டவரை புரிஞ்சிட்டனா, அவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சிட்டா, விசுவாசத்தோட போய் ஆண்டவரே நான் கேட்கும் போதே எனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர் நீங்க எனக்கு தருவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு போய் கேட்டா சீக்கிரத்தில், சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரத்தில், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும், சத்தமா சொல்லுங்க, ஆகிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனாலும், நான் சீக்கிரம் செய்கிறவராய் இருந்தாலும், நான் உனக்கு பதில் கொடுக்கிறவராய் இருந்தாலும், நான் உன் ஜெபத்துக்கு நன்மை செய்கிறவராய் இருந்தாலும், மனுஷகுமாரன் வரும்போது, கர்த்தர் வருகிற நாட்களிலே, கடைசி நாட்களிலே, ஆண்டவர் இயேசு வரப்போகிற நாட்களிலே பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? விசுவாசம் இல்லாதனால இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஏன் ஜெபம் பண்ண முடியலையா? நான் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண முடியுமாடா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பனா என்ன அர்த்தம்? விசுவாசத்தோட ஜெபம் பண்றவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பாரா? நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாருன்னு நம்புறவங்க மட்டும் சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பனா அந்த விசுவாசத்தோடு போய், அந்த ஒரு மனுஷனை மதிக்காத பயட்டியே அந்த பெண்ணு விசுவாசத்தோட பதில பெற்றுக்கொண்டாலே, என்னை எவ்வளவாய் நேசிக்கிற தேவன், ஆமென் சொல்லுங்களேன், என் மேல எவ்வளவாய் கருசனை உள்ள தேவன், உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்ற தெய்வத்திட்டத்துல விசுவாசத்தோட போய் ஜெபம் பண்ணா சீக்கிரமா பதில் தருவார். ஆமென் சொல்லுங்க. என் ஜெபத்துக்கு அவர் சீக்கிரமா பதில் தருவார்னு விசுவாசம் வந்துருச்சுன்னா சோர்வும் வராது, இழப்பும் வராது. நடக்கவும் செய்யலாம், ஓடவும் செய்யலாம், பறக்கவும் செய்யலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் செட்டைகளை அடித்து, சொல்லுங்க, எழும்புவார்கள். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. 40 கடைசியில சொல்லப்பட்டிருக்கல. எப்படி வாசிங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அப்படி வாசிக்காம, கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, சொல்லுங்க, புது பலன் அடைந்து, கழுகுகளைப் போல, வாசிங்க, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படின்னா எழும்புவார்கள் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இப்ப எப்படி இருக்காங்க? எழும்புங்க அப்படின்னா அவங்க யாரை பார்த்து எழும்புங்கன்னு சொல்ல முடியும்? தூங்குறவங்க. ஒன்று படுத்திருக்கணும் அல்லது உட்காந்துருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உட்காந்து சோர்ந்து போய் படுத்திருக்கிற நிலைமை மாறி எழும்புவார்கள், பறப்பார்கள், நடப்பார்கள், ஓடுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். நடந்து ஓடி பறந்தாலும் ஆண்டவரோடு கூட அப்படியே ஒன்றரை கலந்தாலும் சோர்வும் வராது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்கள்ல விசுவாசத்தை காண்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதான் அதுக்கு அந்த வசனத்துக்கு அர்த்தம். உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னா உங்க முழங்கால தேவ சமூகத்தை போய் முடக்குங்க. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் உங்களை சோர்வடைய பண்ணவே நீங்க போய் விசுவாசத்தோட போய் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் பதில் கொடுக்கறத பார்த்து உங்களுக்கு பூஸ்ட் ஆகி இன்னும் அதிகமாய். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் நான் அதற்காய் ஜெபிப்பேன், இன்னும் இதற்காய் ஜெபிப்பேன். கர்த்தரிடத்துல சகல நன்மையும் கேட்டு வாங்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு தேவை விசுவாசம். நீங்க ஒருவேளை விசுவாசத்துல ரொம்ப பெருகிட்டீங்கன்னா ஜெபம் பண்ண முன்னாடியே உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். இயேசுநாதர்கிட்ட போய் தகவல் சேர முன்னாடியே உங்களுக்கு பதில் வந்துடும். அல்லேலூயா சொன்னா இல்லையா? அவருக்கே தெரியாம அவரிடத்துல இருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இயேசுநாதர் சொல்ல, எனக்கு தெரியாம போயிருச்சுடா, வல்லமை புறப்பட்டு போயிருச்சுறாங்கிறாரு. அனுப்பல. வல்லமைய தேவன் அனுப்பல, பதில தேவன் அனுப்பல, தானா லீக் அவுட் ஆயிடுச்சு. அப்படின்னா நம்முடைய விசுவாசம் தேவனிடத்திலிருந்து பதிலை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசம்ங்கிறது ஒரு ஆவி. விசுவாசம்ங்கிறது விசுவாசிச்சா நீங்க பேசிக்கிட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன செய்வார் கேப்பா. நான் அவருடைய பிள்ளை, அவர் என்ன ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், எனக்கு செய்யாம யாருக்கு செய்வாரு? அப்படி கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. சொல்ல முடியுதா? சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு சொல்ல முடியாது, படுத்து கிடக்கிறவர்களுக்கு சொல்ல முடியாது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா பேசுவீங்க. அதுதான் கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்றது. நீ அப்படி பார்க்கப்படாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே பார்க்குற பார்வையிலே எரிச்சுறது மாதிரி பார்க்கக்கூடாது. நல்லா சத்தமா பேசணும். ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் ஆவியில் அப்படியே பெருகணும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பார்ப்பார், சந்திப்பார், எல்லாவற்றையும் என்ன செய்வார்? நீங்க விசுவாசிச்சு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கும் அவற்றிருந்து பதில் அப்படி உறிஞ்சி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு ஜெபிக்கிற காரியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அவன் போய் முழங்கால் போட முன்னாடியே அவனுடைய விசுவாசம் அவற்றிருந்து அப்படியே கவ்வி இழுத்து கொண்டு வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி எழும்பி நின்ற ஆண்டவர் சமூகத்தில் தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை உறிஞ்சிக்கிட்டாப்பா. நாங்களும் ஆண்டவரே அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்ப போகிறார்கள். நீ நடந்தாலும் ஓடினாலும் பறந்தாலும் உனக்கு இளைப்பே வரப்போறதில்லை. விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் தேவ மகிமையை காண்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் தேவனிடத்திலிருந்து பதிலை காண்பார்கள். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. I believe daddy. சொல்லுங்க, I believe, I believe, I believe, I believe. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். சொல்லுங்க, உங்களால முடியாதது, உங்களால கூடாதது, உங்களால நடக்க ஆண்டவரே கூடாது எல்லாம்
எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாம் நடக்க போகிறது. எல்லாம் நாங்க விசுவாசிக்கிறதெல்லாம் நடக்க போகிறது. நாங்க காண்கிறது விசுவாசத்துல காண்கிறதெல்லாம் நடக்க போகிறது. எங்க வாழ்க்கையில உங்களால மாறுதல் உண்டாக போகிறது. உங்களால நன்மை உண்டாக போகிறது. ஐ பிலீவ். சொல்லுங்க, ஐ பிலீவ். நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. ரிமா ஷத்தரல ரபதல ரபல. என்ஹகோ நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ஹகோ நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுங்க ஆவியானவரே, ஆவியானவரே. எங்கள் முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். எங்கள் முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வைக்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், குறிப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வைக்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. அவரை நம்பி இருக்கிறவர்கள் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை. ஹalleluya. அவர்களை விடுவித்தார். முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். கர்த்தரை நம்பினவங்க எல்லாரும் விடுவிக்கப்பட்டாங்க. கர்த்தரை விசுவாசித்தவங்க எல்லாரும் உயர்த்தப்பட்டாங்க. கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருந்து அவருக்காக காத்திருந்து அவர் மேல நம்பிக்கை வச்ச ஒவ்வொருவரையும் கர்த்தர் கைவிடவே இல்லை. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்க விசுவாசத்தை கனப்படுத்துகிற அன்பு தகப்பன். ஆண்டவர் சொன்னாரு, அந்த பெண்ணு வந்து தொட்டு சுகத்தை உறிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில நிமிஷங்கள் லேட் ஆயிடும். அந்த நேரத்தில் யவீரு கூப்பிட்டுக்கிட்டு போய்கொண்டு இருந்த யவீரு வீட்டில இருந்து ஒருத்தன் வந்து, உங்க மக செத்து போனா போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு தகவல் வரும். ஆமென் சொல்லுங்களேன். அப்பொழுது கர்த்தர் யவீரை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, நடக்கிற காரியமெல்லாம் உனக்கு எதிரடையா நடக்கிறது மாதிரி தெரியுதா மகனே? நடக்கிறதெல்லாம் உனக்கு அபசகுணம் மாதிரி. நீ ஆண்டவர் வந்திருந்தா என் மக பிழைச்சிருவா, தொட்டா பிழைச்சிருவான்னு சொன்ன, ஆனா செத்து போனான்னு தகவல் வந்தது. ஜீவன் கூட இருக்கிறாரு, உன்கிட்ட சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் பிழைப்பாள். ஹல்லேலூயா. ஒரு தகவல் வருது, செத்து போனாள், மரித்து போனாள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிழைப்பாள். நீ எதை விசுவாசிக்க போகிற? எல்லாம் போச்சுங்க, எல்லாம் மோசம் போச்சு, எல்லாமே செத்து போச்சு, எல்லாம் நம்பிக்கையே இழந்து போச்சு உலகம் சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசம் உள்ளவனா இரு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, தேவ மகிமையை பார்ப்ப. ஓ ரபா சந்த ரபலதியா கரபலபா.
அந்த நேரத்துல அந்த யவீரு அழுகை அடக்க முடியாம மகன் செத்து போனாங்கிற ஒரு தகவல் அவனை உடைச்சிருக்கும். அவன் புலம்பி அழுகணும் நினைச்சாலும் கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, அழுகாத. அழுக அவிசுவாசத்துக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்களேன். போராட்டம் வருதா, எதிர்ப்பு வருதா, துச்செய்தி வருதா, என் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடப்பிப்பார். அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். அவர் என்னை அழைத்திருக்கிறாரு. அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்காரு. எனக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். அதான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அப்படியே அமைதியா இருந்தான். அழுகவும் முடியல, ஆண்டவர்கிட்ட பேசவும் முடியல. விசுவாசம் உள்ளவனாய் இருன்னாரு, இருந்துட்டான். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னாரு. அவன் பேசவும் முடியல, அழுகவும் செய்யல. அந்த சம்பவங்கள் எல்லாம் விட்டுட்டு கர்த்தர் அவன் வீட்டுக்கு போகும்போது 12 வயது நிரம்பின அந்த மகள் மரித்து கிடக்கிறதை பார்த்து ஊரார் அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொன்னார், எல்லாரையும் வெளியே பத்துங்கள், இந்த மகள் மரிக்கவில்லை, நித்ரையாய் இருக்கிறாள் என்று சொன்னார். அதற்காக அவர்கள் எல்லாரும் அவரை பார்த்து சிரித்தார்கள். அவர்களை எல்லாம் வெளியே துரத்தின பின்பு இயேசு, சிறு பெண்ணே எழுந்திரு என்றார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில தேவன் மரிச்சு கிடக்கிற நிலைமையும் கையை பிடிச்சு உயிர் வைக்க போதுமானவராய் இருக்கிறார். நம்பிக்கை செத்து போச்சா, இனிமே அவ்வளவுதான் நினைக்கிறியா? கர்த்தர் வருவார், கையை பிடிப்பார், வாழ்க்கை துளிர்க்கும். எல்லாமே பார்த்து கொள்வார். வேகமாயிரே என் மாலில் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே. எஸ், ஆமென். கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து மகிழ்ந்திடுவே. ஆண்டவர் செய்கிற எல்லாமே ஒரு நன்மையை மனசுல வச்சுட்டு அவன் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உன் வாழ்க்கையில நிகழ்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அது உன் வாழ்க்கையில வரப்போகிற நன்மைக்கான ஒரு அடிப்படை காரணம். ஆண்டவர் செய்கிறத எதையுமே தப்பா நினைக்காத. ஆண்டவரை தேடுறத ஒரு நாள் விடாத. அவர் சமூகத்துல போய் அமர்ந்து, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வம், இந்த காலை வேளையில நீ என் சமூகத்துல வந்து அமர்ந்து என்னை நம்பி அமர்ந்திருந்தா உனக்கு வாழ்க்கையில இளைப்பு, களைப்பு, சோர்வு, இடறி விழுகிற நிலைமை வராதுன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறீங்க. நடக்குமா, நடக்காதா அப்படின்னு சோர்வு. ஆண்டவர் சொல்றார், நீ என் சமூகத்துல வந்து அமர்ந்து விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார்னு விசுவாசத்தோட இரு. உனக்கு ஒரு புது பலனை கர்த்தர் தருவார். உன் வாழ்க்கையில நடக்கிற காரியம் உன்னை புது பலனுக்குள்ள கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ புதிய வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிச்ச 12 வருஷமா யாரோடும் பேச முடியாம, யாரோடும் பழக முடியாம, குடும்பமா சந்தோஷமா இருக்க முடியாம, அவ பட்ட உபத்திரவமெல்லாம் முடிஞ்சு போய் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் அந்த நாளில அவள் பிரவேசிக்கும்படி அனுமதி கொடுத்தார். ஹல்லேலூயா.
அனுமதி கொடுத்தாருங்கிறத விட அவ உறிஞ்சி எடுத்துக்கிட்டா. ஹல்லேலூயா. அந்த நன்மையை இயேசுவை விசுவாசித்து பெற்றுக்கொண்டாள். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. உங்க வாழ்க்கையை துளுக்க பண்ணுகிறதற்கு இயேசுவுக்கு ஒரு செகண்ட் போதும். ஆனா விசுவாசிக்கிறதுக்கு தான் நமக்கு நாள் வருது, நாள் ஆகிறது, ரொம்ப நாள் ஆகிறது. அவர் சமூகத்துல காத்திருப்போம். அவர் சமூகத்திலிருந்து நன்மைகளினால நாம் நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு கோடி நன்றி. இந்த அருமையான மத்தியான வேளையில ஆண்டவரே, புது பலனால நீங்க நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம். உங்க கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க உங்களையே நம்பி இருக்கிறோம்ப்பா. சொல்லுங்க, உங்களையே நம்பி, உங்களையே விசுவாசித்து உங்க சமூகத்துக்கு வந்து காத்திருக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. உங்களை நம்பி இருந்தவங்க வெட்கப்பட்டு போனதே இல்லை. எங்க வாழ்க்கையில நீங்க எல்லா காரியத்தையும் நன்மையாக முடிய பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு இருக்கிற இப்பொழுது இருக்கிற எல்லா வித சூழ்நிலைமைகளையும் உங்க அன்பு கரம் மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் எல்லாம் ஒரு விடியற்கால வெளிச்சத்தை போல மாறப்போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்க பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெளிச்சமாய் மாறட்டும், நன்மையாய் மாறட்டும். உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord.